हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। रामं रामानुजं सीतां भरतं भरतानुजं सुग्रीवं वायुसूनुं च प्रणमामि पुनः पुनः। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय स्वामी की जय। ஸ்ரீயப்பதியினுடைய பரம கிருபையினால் சுந்தரகாண்டம் தொடர்ச்சியாக பார்த்துன்னு வரோம். அதில் 8வது சர்க பரியந்தம் பார்த்தோம். இப்போ 9வது சர்க்கம் பார்க்க போகிறோம். ஆஞ்சநேய சுவாமி இன்னும் தேடிண்டு தான் இருக்கார், நிறையா தேடுவார். 5வது சர்க்கத்தில் தான் சீதையே பார்க்க போகிறார். சீதா தர்ஷனம் அப்படிங்கிறது 5வது சர்க்கத்தினுடைய பாதியில். அது வரைக்கும் தேடு தேடு தேடுன்னு பல இடங்களில் தேட போகிறார். இந்த தேடுற வியாஜத்தில் ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போயிருக்கலாம் வால்மீகி இது மாதிரி தேடினார் அப்படின்னு. இந்த தேடக்கூடிய வியாஜத்தில் பல விஷயங்கள் நம்மளுக்கு வர்ணித்து தருவார் வால்மீகி. முதல்ல லங்கை எப்படி இருந்தது அப்படின்னு நமக்கு தெரிய போகிறது. அதே மாதிரி ராவணனுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஐஸ்வர்யம் இருந்தது அப்படிங்கிறத சொல்லிகிட்டே வரும்பொழுது இது எதுலேயுமே ஆஞ்சநேய சுவாமியினுடைய மனசு ஒரு லவலேஷம் கூட ஈடுபடலை அப்படிங்கிறதெல்லாம் இப்போது இதற்கு மேலே வரக்கூடிய சர்க்கங்களில் சொல்லிட்டு வரப்போகிறார் வால்மீகி. இந்த சர்க்கத்தில் திருப்பி தேடுறார் சீதையை. இந்த சர்க்கத்தில் தான் ராவணனை முதல்ல பார்க்க போகிறார். எல்லாம் 9வது சர்க்கத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள். தஸ்யாலய வரிஷ்டஸ்யே மத்தியே விபுலமாயதம் ததர்ஷ பவனஸ்ரேஷ்டம் ஹனுமான் மாருதாத்மஜः ராட்சசீபிश्च பத்னீபிः ராவணஸ்ய நிவேஷனம் ஆஹ்ருதாபிश्च விக்ரம்ய ராஜகன்யாபிராவிருதம் யாஹி வைஷ்ரவணே லக்ஷ்மீः யாச்ச இந்திரே ஹரிவாஹனே சா ராவண கிருஹே சர்வா நித்யமேவானபாயினி. சா ராவண கிருஹே சாக்ஷாத் நித்யமேவானபாயினி. இப்படி தேடின்னு இருக்கார். திருப்பி ராவணனுடைய அந்தப்புரத்தில் அவனுடைய மாளிகைக்குள்ளேயே வரார். அவனுடைய மாளிகைக்குள்ளேயே நிறையா மாளிகைகள்னால் இருக்குது. தஸ்ய ஆலய வரிஷ்டஸ்யே மத்தியே விபுலம் ஆயத்தம். அவனுடைய மாளிகைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாளிகை அங்கே வரார். இந்த சர்க்கத்தில் ராவணனுடைய பள்ளி அறை அதுவும் இதில் தான் வருது. விஸ்தாரமான வர்ணனை. அப்பா வால்மீகி ராமாயணம் நமக்கு யதார்த்தமாக புரிய ஆரம்பிச்சதுன்னா அவர் ஒரு வீடியோ எடுத்து நமக்கு முன்னாடி கொடுத்துருக்கார். நம்ம தியானம் பண்ணணும், நம்மளுடைய மனசை இதில்னா ஈடுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு சிரமமே இல்லாமல் எல்லாத்தையும் பிடிச்சி கொடுத்துருக்கார் வால்மீகி. நமக்கு ஒரு சந்தேகமே இல்லாத அளவுக்கு வர்ணனைகள் இருக்குது. ஒரு இடத்துல விட்டுட்டாரே வால்மீகி, இதை நம்மளுடைய ஒரு கற்பனையினால் இந்த இடத்த பூரணம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடமே இருக்காது. எல்லாமே விஸ்தாரமாக வர்ணிக்கிறார். அது எல்லாத்துக்கும் இந்த சர்க்கங்கள் தான் எடுத்துக்காட்டு. இதுவும் ஒரு பெரிய மாளிகை, ரொம்ப பெருசாக இருக்குது. ஆச்சரியப்படுறார் ஆஞ்சநேய சுவாமி பார்த்து. ஏராளமான ஸ்திரீகள், பலவிதமான ஸ்திரீகள்லாம் இருக்கார். அதில் இருக்கக்கூடிய ரத்னங்கள், வைரங்கள், வைடூரியங்கள் இதெல்லாம் பார்க்க 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 ஆஞ்சநேய சுவாமிக்கு இது என்ன ஊர் அப்படின்னே அவருக்கு மனசில் ஒரு சந்தேகம் வந்துடுத்து. இது எப்படி இருக்குது அப்படின்னா, எந்தெந்த தேவதை ஒரு தேவன் இருப்பானோனோ அந்தந்த லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் இங்கே ராவணனுடைய லங்கையில் ரொம்ப சகஜமாக இருக்காம். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே இங்கே இருக்குது. குறிப்பாக பச்சை குதிரைகள் இருக்காம். இங்கே பச்சை குதிரைகள் பூட்டிய சிற்சில வாகனங்கள் எல்லாத்தையுமே பார்க்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. ததஸ்தாம் பிரஸ்திதாம் ததர்ஷ மகதீம் சுபாம் ராவணஸ்ய மனக்காந்தாம் காந்தாம் இவவரஸ்திரியம் மனசன்ஹ்லாத ஜனனீம் வர்ணஸ்யாபி பிரசாதினீம் தாம் ஷோக நாஷினீம் திவ்யாம் ஸ்ரீயசஞ்சனீம் இவ. அதற்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு இடம், அதுதான் அவனுடைய பள்ளி அறை. அதுவே ரொம்ப பெருசாக இருக்குது. நிறையா படிக்கட்டுகள்லாம் இருக்குது.
அந்த அதை எப்படி அமைச்சிருக்கான் அப்படின்னா, ரொம்ப ஆசை கொண்டு அந்த இடமே ரொம்ப அழகாக, நமக்கு ஒரு மனைவி இருந்தால் அவகிட்ட எவ்வளோ ஆசை காண்பிப்போமோ அது மாதிரி இந்த இடத்தினிடத்துல ஆசை காண்பிச்சு அமைச்சிருக்கானாம் ராவணன். அதில் இருக்கக்கூடிய படிக்கட்டு எல்லாமே ரத்னங்கள்னாலே இழைக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஜன்னல்கள் எல்லாமே தங்கம். பூமியில் பார்த்தா ஒரே ஸ்பட்டிகமாக இருக்காம். ஸ்பட்டிகத்தை கொண்டு இப்போ பலவிதமான ஃப்ளோரிங்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து பூமியெல்லாம் பார்த்தா ஸ்பட்டிகமாக இருக்காம். இது ஒண்டி இல்லாமல் ஒரு பெரிய கார்பெட் ஒன்று விரிச்சிருக்கானாம், ஒரு பெரிய கம்பளம். அந்த கார்பெட் வந்து அதுலேயே பலவிதமான வினோதமான சித்திரங்கள்லாம் வரையப்பட்டிருக்கான். ரொம்ப அழகாக இருக்குது ஒன்று ஒன்றும் பார்க்கறதுக்கு. ஒரு இடத்துல பார்த்தா சமுத்திரம் இருக்காம், ஒரு இடத்துல பார்த்தா நதி இருக்குது, நதியும் சமுத்திரமும் சேர்ற இடம் இருக்குது, மரம் இருக்குது, வனங்கள்னால் இது எல்லாமே அந்த கார்பெட்லேயே இருக்காம். போக போக பார்த்தா மனசை கவரக்கூடிய நல்ல சுகந்தம் வீசுறது அந்த அறையில். கடைசியாக வால்மீகி ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, எவ்வளவு பெரிய டிப்ரெஷன் இருந்தாலும் இந்த அறைக்குள்ளே வந்தால் மனசில் இருக்கிற எல்லா சோகமும் விரட்டி அடிச்சிடுவாம் இந்த அறை. அது ஒண்டி இல்லாமல், சோகம் போகிறது ஒண்டி இல்லாமல் மனசு ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டில் இருக்குமானாம், அப்படியும் கிடையாதாம். மனசுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை ஊட்டுற மாதிரி அமைச்சிருக்கானாம். அப்படி இருக்குது. இது பார்த்துட்டு கடைசியாக ஆஞ்சநேயனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னோம் அதை, ஸ்வர்கோயம் தேவலோகோயம் இந்திரஸ்யேவம் புரி பவேத் சித்திர்வேயம் பராஹி ஸ்யாத் இத்யமன்யத மாருதி. இது இப்போ நம்ம வந்து நிஜமாவே லங்கைக்கு தான் வந்துருக்கோமா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. ஏன்னா ஏதோ சரி ரொம்ப பணக்காரன் ரொம்ப பணக்காரன் நம்ம இப்போ சொல்கிறோமே, மில்லியனர் பில்லியனர் அது மாதிரி என்னென்னமோ சொல்கிறோமே, இது என்னென்னா ஒரு கட்டுக்கு அடங்காத ஒரு ஐஸ்வர்யமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் இப்படி இருக்கே இந்த இடம். நம்ம வந்து நிஜமாவே லங்கைக்கு தான் வந்துட்டோமா, இல்லை தெரியாமல் நம்ம வந்து ஸ்வர்கலோகத்துக்கு தான் போயிட்டோமா, இது வந்து எந்த ஊர், இது அமராவதிக்கு வந்துட்டோமா நம்ம, இல்லை இவரே ஒரு யோகீஸ்வரராக இருக்கிறதுனால இது ஏதாவது ஒரு சித்தியின் பேரில் நமக்கு இப்படி நம்மளை சுற்றி இது மாதிரி ஒரு இடம் நமக்கு காண கிடச்சிருக்கா, இல்லை ராவணனினுடைய ஒரு சித்தினால் இப்படி இந்த இடம்லாம் அமைஞ்சிருக்கா அப்படின்னு அவர் மனசுக்கே ஒரு சந்தேகம் எழுந்துடுத்து. அப்புறம் உள்ள மேலே தேட போனால் ஏராளமான ஸ்திரீகள் இந்த 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 இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனா இல்லாமல் எல்லா ஊரை சேர்ந்தவர்களும் எல்லா லோகத்தை சார்ந்த ஸ்திரீகளும் இருக்கா. ராஜர்ஷி பித்ரு தைத்தியானாம் கந்தர்வானாம் ச யோஷிதா ராட்சசானாம் ச யாஹ் கன்யாதஸ்ய காமவசங்கதாக. ஏராளமானவர்கள் தேவலோகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கா, கந்தர்வலோகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கா, நிறையா ராஜாக்களினுடைய மனைவிகள்னா இருக்கா. இதில் இவா தான் இருக்கா, இவா தான் இல்லைன்னு சொல்லறதுக்கு இல்லாதபடி எல்லா விதமான ஸ்திரீகளும் இருக்கா. அவள் எல்லாம் ராவணனினுடைய ஒரு வீரியத்தை பார்த்தா இல்லை இந்த ஐஸ்வர்யத்தை பார்த்தா எதை பார்த்து அப்படின்னு தெரியல. எல்லாரும் சந்தோஷமாகவும் இருக்கா, பாதி பேர் தூங்கின்னு இருக்கா, பல பேர் அலங்காரங்கள்லாம் பண்ணின்னு இருக்கா. அவள் எல்லாரும் ராவணனுக்கு ஆசையை கொடுக்குற மாதிரி இவாளும் ஆசையோடு இருந்துருக்கார்கள். இதற்கு மத்தியில் ஒரு வருடமாக தேடி கடைசியாக 10 தலை 20 கைகளோட ராவணனை பார்க்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. ராவணனை பார்த்த உடனே அடுத்த க்ஷணம் கம்பன் சொல்கிறான், ஆஞ்சநேயனுக்கு ஒரு பெரிய கோபம் வந்துடுத்தான். தோளாற்றல் என்னாகும் மேல் நிற்கும் சொல் என்னாகும் வாழ் ஆற்று கண்ணாளை வஞ்சித்தான் மணிமூடி என் தாழ் ஆற்றலால் இடித்து தலைபத்தும் தகர்ந்து இன்று என் ஆற்றல் காட்டேனேல் அடியேனாய் முடியேனே. அழகான பாட்டு. ராவணனை பார்த்தோன்னே என்னென்ன கொடிய செயல்கள்லாம் பண்ணா அப்படிங்கிறத நினச்சி பார்த்துட்டு, சி இந்த மாதிரி காரியத்தை போய் பண்ணிட்டு இப்படி தூங்கிட்டு இருக்கானே சந்தோஷமா. நிறையா ஸ்திரீகள் பக்கத்தில் அவனுக்கு பலவிதமாக சேவைகள்லாம் பண்ணின்னு இருக்கா. சத்திரம் சாமரம் அப்படின்னு எல்லா சேவையும் நடந்துட்டுருக்கு.
இதெல்லாம் பார்க்குறான். அவன் வேற நிறையா கல் குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான். 10 தலை 20 கைகள். இவன் வந்து வஞ்சனையாக சீத்தையை வந்து தூக்கின்னு வந்தானே, இது வந்து அவனுக்கு ஒரு பெரிய பழி. இன்னொரு மனைவியை போய் இப்படி கவர்ந்துன்னு வந்திருக்கானே, இது ஒரு பழி. இவ்வளவு ஸ்திரீகள் இருக்காளே, இவ எல்லாரும் யாரோ ஒரு உலகத்தில், யாரோ ஒரு லோகத்தில், யாரோ மணந்தவாள் தானே. இவ எல்லாரையும் இவன் வந்து இப்படி கவர்ந்துன்னு வந்துட்டுருக்கானே, இது அவனுக்கு ஒரு பெரிய பழி. கடைசியாக அவருக்கு தோணுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ராவணனை கடைசியாக நம்ம பார்த்துட்டோம். நம்ம வந்து சமுத்திரத்தை தாண்டினோம், எவ்வளவோ கஷ்டங்கள். சமுத்திரத்தை தாண்டி இங்கே வந்து அங்கே வந்து இங்கே தேடி அங்கே தேடி கடைசியாக ராவணனை பார்த்துட்டோம் இல்லையா? இப்போது இந்த ராவணனை பார்த்தும் இன்னும் அவன் தலையில் இருக்கக்கூடிய கிரீட்டம் எல்லாம் பூமியில் உருண்டு ஓடாமல் இருந்தால், அவன் தலை பத்தியும் என்னுடைய கால் பந்தாடாமல் இருந்தால் ஒரு பெரிய பழி என்னையே வந்து சாரும் அப்படின்னாராம். என்று ஊக்கி எயிறு கடித்து ஒரு கரமும் பிசைந்து எழுந்து நின்று ஊக்கி உணர்ந்து உரைப்பான் நேமியோன் பணி என்றால் ஒன்று ஊக்கி ஒன்று இழைத்தல் உணர்வு உடையோர்க்கு உரித்து அன்றால் பின் தூக்கின் இது சால பிழை பயக்கும் என பெயர்ந்தான். ரொம்ப கோபம் தலைக்கு ஏறது, பல்ல நரநரன் கடிச்சாராம். கண்கள்னா செவந்துடுத்து, கண்கள் செவந்து அவனை வந்து தீயினால் சுடுற மாதிரி பார்க்க ஆரம்பித்தார். கையனா நன்னா அப்படி பிசைய ஆரம்பித்தாராம். பக்கத்தில் போகிறார், அவனை எட்டி மெதிக்கணும் உதைக்கணும் அப்படின்னு தோணி எடுத்து. அப்புறம் அவருக்கு தோணுறது, இல்லை இது ஒரு பெரிய தப்பு. ஏன்னா இது மாதிரி இவனை அடிக்கணும், ராவணனை பார்த்து சிக்ஷிச்சுடுவா, இல்லை அவனை வதம் பண்ணிட்டுவா அப்படின்னா பண்ணணும்னா நம்மளிடத்துல பிரபு சொல்லியிருப்பார். இல்லை அப்படின்னா மகாராஜா சுக்ரீவராவது நம்மளை பார்த்து சொல்லியிருப்பார். பிரபு ஸ்ரீராமரும் அப்படி ஒரு ஆக்ஞை நம்மளிடத்துல சொல்லலை, மகாராஜரும் நம்மளிடத்துல அப்படி எதுவும் சொல்லலை. அப்படி இருக்கும்பொழுது we should not take law into our own hands அப்படிங்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. நம்மளே வந்து நீதியை கையில் எடுத்துட்டு ஒரு காரியத்தை பண்ணிடக்கூடாது. மேலும் நம்ம இன்னும் எதற்கு வந்தோமோ அந்த காரியமே நமக்கு இன்னும் நடைபெறலை. நம்ம சீத்தையை தேடி வந்தோம், சீத்தையினிடத்துல செய்தி சொல்லணும், சீத்தையை பார்த்துட்டேங்கிற செய்தியை பிரபுவினிடத்துல கொண்டு போய் தெரிவிக்கணும். இதுவே இன்னும் நடந்த பாடு ஆகலை. அதற்குள்ளே இந்த ஊரனா நம்ம எரிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய தப்பாயிடும். அதனால வந்து நம்ம மனசில் தோன்றியது மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. இற்றை போர் பெரும் சீற்றம் என்னோடு முடிந்திடுக. அவருக்கு இப்போ தோணித்து இல்லையா, அவனை அடிக்கணும் உதைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம், அதெல்லாம் என் மனசுலேயே இருந்துவிட்டோம். அந்த மாதிரி எண்ணம் எந்த மனசில் தோன்றித்தோ அந்த மனசோடவே அப்படியே இருந்துவிட்டோம். கற்றை பூங்குழலாளை சிறை வைத்த கண்டகனை முற்றப்போர் முடிந்தது ஓர் குரங்கு என்றால் முனை வீரன் கொற்றப்போர் சிலை தொழிற்கு குறை உண்டாம் என குறைந்தான். ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி இப்போ ஒரு கால் ராவணனை யுத்தம் பண்ணி அவனை அடித்து ஜெயிச்சு எல்லாம் பண்ணிட்டா கூட கடைசியாக செய்தி எப்படி வெளியாகும் அப்படின்னா, ராவணனை ஒரு குரங்கு வந்து அடித்து துவச்சி கொடுத்து, அப்புறம் சீதையும் ராமனையும் அந்த குரங்கு சேர்த்து வச்சு கொடுத்து அப்படின்னு ஆச்சுன்னா, அப்படி இந்த சரித்திரம் அமைஞ்சதுன்னா அது ராமருக்கு ஒரு பெரிய பிழை, ராமருடைய யசஸுக்கு அது சரியாக வராதே, ஒரு தீங்கு பண்ண மாதிரி ஆயிடுமே. அவருடைய யசஸுக்கோ அவருடைய வீரியத்துக்கோ நம்ம ஒரு தீங்கு விளைவிச்சா மாதிரி ஆயிடும். அதனால ராமர் வரணும், ராவணனோட யுத்தம் பண்ணணும், இந்த 10 தலையும் அறுத்து தள்ளணும். அதுதான் ராமருடைய வீரியத்துக்கும் ராமருடைய யசஸுக்கும் சரியாக இருக்கும். அதனால நம்ம வந்து அதிக பிரசங்கித்தனம் பண்ணி எந்த காரியத்தையும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் தன்னைத்தானையே சமாதானப்படுத்திக்கிறார். சுற்றி பார்த்தா ஒரே ஸ்திரீகள். பபுவ புத்திஸ்து ஹரீஸ்வரஸ்ய யதீத்ரிஷி ராகவ தர்மபத்னி இமா யதா ராட்சச ராஜபாரியாக சுஜாதமஸ்யேஹிய சாது புத்தேஹே. இங்கே இந்த ஸ்லோகத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் பெரியவாள்லாம் பண்ணியிருக்கா. அங்கே இருக்கக்கூடிய ராவணனுடைய ஸ்திரீகள் எல்லாத்தையும் பார்த்த உடனே அவர் மனசில்
என்ன தோணித்து அப்படிங்கிறதுக்கு அதுதான் இந்த ஸ்லோகம். இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது, ஒரு 2 அர்த்தம் ஒண்டி பார்க்கலாம். முதல்ல தோணித்தான், இந்த ராவணனுடைய ஸ்திரீகள்னா ராவணனை சுற்றி எப்படி சந்தோஷமாக சாந்தியாக எந்த விதமான குறையும் இல்லாமல் இந்த ஒரு இரவு பொழுதில் அவ மாட்டுக்கும் எப்படி படுத்து உறங்கின்னு இருக்காளோ, ஒரு கால் இந்த ராவணன் ஒண்டி சீத்தையை அழைச்சிட்டு வராமல் இருந்தான், கவர்ந்துட்டு வராமல் இருந்தான் அப்படின்னா அந்த சீத்தையும் இத்தனை நேரத்துக்கு ராமருக்கு பக்கத்தில் தானே உறங்கின்னு இருப்பா. அப்படி இருக்கும் பொழுது அவளும் சாந்தியோடு இருந்திருப்பா, ராமரும் சாந்தியாக இருந்திருப்பார். ராமருக்கு சீத்தையை பிரிஞ்ச விரக வேதனையும் கிடையாது, சீத்தைக்கும் ராமரை பிரிஞ்ச விரக வேதனையும் கிடையாது. அப்படி இருந்திருந்தது அப்படின்னா இந்த ராவணனுக்கு இந்த திவ்ய தம்பதிகளை பிரித்ததுனால அவனுடைய உயிரே இப்போ போக போகிறதே, அப்படி போகாமல் இருந்திருக்குமே. சுஜாதமஸ்யேஹி சுஜாதமஸ்யேதிஹி சாது புத்தேஹே, இப்படி அவனுக்கும் ஒரு நன்மை ஏற்பட்டிருக்குமே அப்படின்னு முதல்ல தோணித்தான். இப்படி ஒரு பெரிய கெடுதல் பண்ண ஒரு பெரிய ஒரு துரோகிக்கு கூட ஒரு நல்லது நடக்கிறதே, நல்லது நினைக்கிறாரே அப்படிங்கிறதுனால அவரை சாது புத்திஹி, அதாவது நல்ல புத்தி உடையவர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாராம் வால்மீகி. அடுத்தது இப்போ இங்கே ராவணனை சுற்றி இவ்வளவு ஸ்திரீகள் இருக்கா, இதே மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ஸ்திரீகளுடைய தர்சனம் அடியேனுக்கு எப்படி ஏற்பட்டுதோ அதே மாதிரி ஒரு கால் தாயாரினுடைய தர்சனமும் ஏற்பட்டது அப்படின்னா உடனே அங்கேருந்து கிளம்பி போய் பிரபுவினிடத்தில் இந்த செய்தியை தெரிவிப்பேன். பிரபுவினிடத்தில் இந்த செய்தியை தெரிவித்த உடனே பிரபு ஒரு பெரிய படையை திரட்டிண்டு லங்கைக்கு வருவார். சமுத்திரத்தனா தாண்டி ஜம் 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 ஜம்னு பிரபு தன்னுடைய கையில் அந்த கோதண்டத்தை மீகிட்டுண்டு அவர் வரக்கூடிய அழகு ஆடாடாடா. அவர் இங்கே தனி ஒரு ஆளாக எல்லாரோடையும் யுத்தம் பண்ணி இந்த சுற்றி இருக்கக்கூடிய படைகள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ராட்சசர்களை அழிக்க ராவணனை பிரபு ஸ்ரீராமரே வதம் பண்ணுவார். இவன் பிறந்ததே பிரபு ஸ்ரீராமருடைய கைகள்னால வதமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி இங்கே நான் எங்கேயாவது சீத்தையை பார்த்து தாயாரை தர்ஷனம் பண்ணிட்டேன்னு பிரபுவினிடத்தில் போய் சொன்னேன் அப்படின்னா பிரபு இங்கே எழுத்தாப்பில் நான் பார்க்கக்கூடிய இந்த ராவணனை வதம் பண்ணுவார். பிரபு ஸ்ரீராமருடைய கைகள்னால அவனுக்கு ஒரு வதம் ஆகுமாகில் அவனுடைய ஒரு ஜன்மா சபலம் ஆகுமே அப்படின்னு தோணித்தான். சுஜாதம் அஸ்ய இதிஹி சாது புத்தேஹே. அடுத்தது விக்ருதமாக ஒன்று தோணித்தான். என்னன்னா, எப்படி ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஸ்திரீகள் எல்லாருடைய பத்னிகளையும் இந்த ராவணன் அபகரிச்சுன்னு இருக்கக்கூடியவா எல்லாருக்கும் எப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தானோ அதே மாதிரி இந்த ராவணனுக்கு யாராவது ஒருத்தர் கஷ்டத்தை கொடுக்கணும். யாரா இருக்கும்? மகாராஜர் சுக்ரீவன். எங்கள் பிரபு ஸ்ரீராமருடைய மனைவியா நீ கடத்தின்னு நான் என்ன காரியம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு ஒரு கால் மகாராஜர் இங்கே ராவணனுடைய அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் எல்லாரையும் கவர்ந்துண்டு கூட்டிண்டு போயிருந்தார் அப்படின்னா அப்போ இந்த ராவணன் அவஸ்தைப்பட்டிருப்பான். அப்போ இந்த ராவணனுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணோம் அப்படின்னு. இது மாதிரி ஒரு காரியம் மகாராஜா சுக்ரீவன் பண்ணறதுனால அவருடைய ஒரு ஜன்மா சபலம் ஆயிருக்குமே. சுஜாதம் அஸ்யேதிஹி சாது புத்தேஹே. கடைசியாக தாயார ஒரு கால் நான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்திரீகள் எல்லாரையும் பார்த்துட்டேன். யாரை பார்க்க வந்தேனோ அவளை ஒன்றும் நான் பார்க்கலை. யாரெல்லாம் பார்க்கறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லையோ அவள் எல்லாரையும் நான் பார்த்துட்டேன். இவாளை நான் பார்த்த மாதிரியே ஒரு கால் தாயாரையும் நான் சேவிச்சேன், தாயாருடைய தர்ஷனமும் எனக்கு கிடச்சிது அப்படின்னா என்னுடைய ஜன்மா சபலம் ஆகுமே. சுஜாதம் அஸ்யேதிஹி சாது புத்தேஹே. அப்புறம் அவருக்கு தோணித்தான், புனச்சசோ அச்சிந்தயத் ஆர்த்தரூபோ த்ருவம் விசிஷ்டா குணதோ ஹி சீதா அதாயமஸ்யாம் கிருத்தவான் மகாத்மா லங்கேஸ்வர கஷ்டம் அனாரிய கர்ம. அவருக்கு தோணித்து, இந்த ராவணன் ஒரு பெரிய குலத்தில் பிறந்திருக்கான், பெரிய வம்சத்தில் பிறந்திருக்கான். அது ஒண்டி இல்லாமல் நல்லா தபஸுனா பண்ணியிருக்கான், அவனுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. அப்படி இவ்வளவு இருந்தும் வெளியில் சொல்கிறதுக்கு கூச்சப்படுற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கானே, சி அப்படின்னு தோணி ராவணனை பார்த்தே அவருக்கு ரொம்ப மனசில் ரொம்ப வருந்துறார். இது ஒண்டி இல்லை,
புனశ్చசோ அச்சிந்தைய தார்த்த ரூபக. அவர் வருத்தத்துக்கு இன்னொன்னும் காரணமாம். என்னன்னா, எப்படி இந்த ராவணன் எல்லாரையும் கவர்ந்துன்னு வந்தானோ அதே மாதிரி சுக்ரீவன் எல்லாரையும் கவர்ந்துன்னு போனால் நன்னா இருக்குமேன்னு தோணிட்டு, சிச்சி இப்படிலாம் கூட நமக்கு தோணுமா, இப்படி போய் தோணிடுதே அப்படின்னு நினச்சி தன்னுடைய எண்ணத்தை பார்த்து இவரே வருந்துற, இப்படி நமக்கு தோணிருக்கக்கூடாது, நமக்கு இப்படி தோணிடுதே அப்படின்னு. இன்னொன்று, இங்கே இருக்கக்கூடிய ஸ்திரீகள்லாம் எப்படி சந்தோஷமாக ராவணனை சுற்றி எந்த விதமான கவலையின்றி எல்லாரும் உறங்கின்னு இருக்கார்களோ அதே மாதிரி தாயாரும் இல்லையா, அதே மாதிரி இந்த ராவணன் சீதையை அபகரிச்சுட்டு வராமல் இருந்திருந்தான் அப்படின்னா தாயாரும் ராமர் பக்கத்திலேயே எந்த விதமான கவலையும் இன்றி அவ மாட்டுக்கு சந்தோஷமாக இருந்திருப்பாளேன்னு தோணும் ஆஞ்சநேயனுக்கு. அப்போ சீதைக்கு உவமையாக சீதை எப்படி சந்தோஷப்பட்டிருப்பான்னா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்திரீகள்னால் எப்படி சந்தோஷமாக இருக்காளோ, எப்படி கவலையே இல்லாமல் இருக்காளோ அது மாதிரி அப்படின்னு சீதைக்கு உவமையாக இங்கே இருக்கக்கூடிய ராட்சச ஸ்திரீகளோ இல்லாட்டி ராவணனை சுற்றி யாரெல்லாம் இருக்காளோ அவளை சொல்லிட்டோமே. சீதை அவள் உவமைக்கெல்லாம் அப்பாற்பட்டவளாச்சு. அவள் அனூபமா, அதாவது அவளுக்கு யாருமே உவமை அப்படின்னு சொல்லறதுக்கே கிடையாது. அப்படி உவமைக்கெல்லாம் அப்பால் இருக்கக்கூடிய சீதைக்கு போய் இங்கே இருக்கக்கூடிய ஸ்திரீகளை நான் உவமையாக சொல்லிட்டேனே அப்படின்னு நினச்சிண்டும் புனశ్చசோ அச்சிந்தைய தார்த்த ரூபக, கொஞ்சம் கஷ்டப்பட்டாராம். இப்படி போய் நமக்கு தோணிடுதே அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி இப்படி தேடிண்டே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இதற்கு மேலேயும் அடுத்த சர்க்கத்திலையும் தேட போகிறார், மேலே இருக்கக்கூடிய இடத்துல. இதோட இந்த சர்க்கம் பூர்த்தி. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. सद्गुरुनाथ महाराज की जय. आंजनेय स्वामी की जय. मंगलम कौसलेन्द्राय महनीय गुणाब्धये चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मंगलम.